ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி புருஷங்காரனுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுக்க போகிறதா காமிச்சாங்க. அது என்ன தண்டனை அப்படிங்கிறது ரிமோட் அமுக்குனதுக்கு அப்புறமா தான் தெரியுது. அவன் இங்கே அமுக்குனதுமே அங்கே நிறைய டாக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாமே அவனை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் அப்படி கடிக்கும் போது தான் கண்ணை அவுத்து பார்க்குறான். டாக்ஸ் நம்மளை கடிக்குது அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் அவனால் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடவும் முடியல, அந்த டாக்ஸை தடுக்கவும் முடியல. ஏன்னா கையில் விலங்கு வர போட்டிருக்கான்ல, அதனால அந்த டாக்ஸு கிட்ட அடிபட்டு கடிபட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வருத்தமாக தான் இருக்குது புருஷங்காரனை நினச்சா. அப்போ இவன் கேட்குறான், என்ன இதை பார்த்துட்டு வருத்தப்படுறியா, உன் புருஷனை நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லவே இல்லை, என் புருஷன் எனக்கு பண்ண கொடுமையை நான் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இந்த நேரத்தில் என்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அவனை நான் பழி வாங்கணும்னா நான் கல் நெஞ்சக்காரியாக மாறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ண இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான் போல. யாருக்கோ பரபரப்பாக கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு விராஜ் டோப்ரால் என்ன பார்ட்னர் உனக்கு அடிபட்டுருச்சா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கான். சாரி என்னாச்சு உனக்கு, யார் இப்படி ஒன்று பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட சியாவை கடத்திட்டு போயிட்டாங்க. சரி ஓகே ரிலாக்ஸாக இப்போ உன்னோட வலிக்கு இதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து குடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, நீ இப்படியே குடிக்காமல் இருந்தால் அப்புறம் உனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் எனக்கு டென்ஷனாக தான் இருக்குது, ஏன்னா சியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா பார்ட்னர், உன்னோட பொண்டாட்டி நினச்சி நீ ரொம்ப தான் கவலைப்படுற போல அப்படின்னு இவன் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியை கண்ணை கட்டி வச்சுக்கிட்டு இவன் பாலை தூக்கி போடுறான் கேட்ச் பண்ண சொல்லி. ஆனால் அவள் ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா, பிடிக்க தெரியல. இவன் திட்டிக்கிட்டே இருக்கான். என்ன சியா, அது சாதாரண பால் தானே, இதை உன்னால் கேட்ச் பண்ண முடியாதா, சரி கமான் திரும்ப போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போடுறான். திரும்பவும் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இங்கே பாரு சியா, உன்னோட கண்லேருந்து இல்லை உன்னோட மூளையிலேருந்து இந்த பாலை பாரு, அப்போ உன்னோட கான்சன்ட்ரேஷன் தெளிவாக இருக்கும். சரி கமான் இப்போ நான் அந்த பாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயினி கரெக்டாக பிடிச்சிடுறா. நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறான். இன்னொரு தடவை பால் போடும்போது அவள் கரெக்டாக பிடிச்சிடுறா. சூப்பர் சியா, இனிமேல் நீ எதாக இருந்தாலும் மனசால இல்லை மூளையால தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகவ பழிவாங்கிற படலத்தில் நீ மட்டும் அவன் கூட இருந்தா பத்தாது, நானும் அவன் கூட இருக்கணும், நான் அவனோட நண்பன் மாதிரி அவன் கூடவே இருந்து அவனுக்கு நான் குளிப்பறிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இங்கே இப்படி ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கான். அது தெரியாமல் இவனும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். யார் தான் என்னோட பொண்டாட்டியை கடத்திருப்பா, அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இங்கே இந்த நெத்தி பொட்டு இருக்க போற அங்கேயே நான் சுட்டு அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் சார்பா இன்னொரு குண்டை போட்டு 2 தடவை அவனோட நெத்தியில சுற்று அப்படின்னு இவனும் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவன் குடிக்க போறான். அவன் அதை இப்போ வாங்கி குடிக்கிறான். சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் மை பார்ட்னர், இதை போய் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இரு பார்ட்னர், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட முகத்தில் அடிபட்டு காயம் வந்த மாதிரி ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ சொல்றா, இத்தனை நாளாக என் புருஷன் பண்ண காயத்தை மறைக்கிறதுக்கு தான் நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மேக்கப் என்னோட புருஷனோட உண்மையான சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே இவனுக்கு 2 பேரும் புலம்பிட்டு இருக்கானுங்க. அப்படி யார் தான் கடத்திருப்பா, யாரு கிட்னாப் பண்ணிருப்பா அப்படின்னு. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி மேக்கப் போட்டால அடிபட்ட மாதிரி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நியூஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ராகவ் ஜிந்தல் சோசியல் மீடியாவில் குட் கப்பல் நல்ல பேருங்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்காருல, அது எல்லாமே போய் உண்மை என்னங்கிறது இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே பொண்டாட்டியை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாரு, அதோட விளைவு தான் இந்த ஃபோட்டோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் அதை பார்த்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் நடக்குது, என்னோட பொண்டாட்டியை கடத்தி வச்சுக்கிட்டு இவன் என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னோட பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டா ஜஸ்ட் பணம் கேட்கணும், அதை விட்டுட்டு என்னையே கூப்பிட்டு என்னையை அட்டாக் பண்ணுறான். இப்போ என்னன்னா ஒரு பொய்யான கேஸை போடுறான். என்னதான் நடக்குது இங்கே, அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடியிலேருந்து விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரல் கேட்குது. அவன் சொல்கிறான். உடனே இவன் திரும்பி பார்க்குறான். விராஜ், நான் இருக்கேன்ல உன் கூட, உன்னோட பார்ட்னர் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத பார்ட்னர், அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் நான் என்னோட 2 கையால் அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்தா மகளிர் சங்கத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு ஆளாக நம்ம ஹீரோயினியும் மாஸ்க் போட்டு வந்திருக்கா. யார் நீங்களா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ப்ளீஸ் வெளியே போங்க அப்படின்னு விரட்டுற மாதிரியே கை சைகையில் உள்ளே போ சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே உள்ளே ராகவ திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் ஒலிக அப்படின்னு. ஷட்டா வாயை மூடுங்க, யார் நீங்கள் எதுக்காக இங்கே கத்திக்கிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நாங்கள் மகளிர் சங்கத்துலேருந்து வந்திருக்கோம், உன்னோட மனைவியை நீ போட்டு கொடுமைப்படுத்திருக்கே, அதுதான் நாங்கள் நியூஸில் பார்த்தோமே, நீ எப்படி உன்னோட மனைவியை கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. காச்சு மூச்சுன்னு சொல்லிட்டு இவனும் பதிலுக்கு கத்துறான். வாயை மூடுங்க, வெளியே போங்க அப்படின்னு. 10வது குறைக்கு மீடியா வேற அங்கே வந்துருது. அவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி மாஸ்க் போட்டிருக்கிறதுனால யார் என்ன அப்படிங்கிற அடையாளம் அவனுக்கு தெரியல. எங்களையே நீங்கள் துரத்துறியா, இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அவன் கண்ணிலே அடிச்சு போடுறான். அவன் கண்ணு எரியுதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இவன் வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கான். போலீஸ்க்கும் நம்ம ஹீரோயினி அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கிற போட்டோஸ் யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க போல. அந்த போட்டோவை ஏசிபி பார்த்துட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க, இந்த போட்டோஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா, பொண்டாட்டி அவன் அடிச்சு கொடுமைப்படுத்துறானா, அப்ப அவன் தான்
வேணும்னே பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி ட்ராமா பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மேடம், அதெல்லாம் தப்பு. அவர் எவ்வளோ பொண்டாட்டியை லவ் பண்ணுறாரு அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அவரோட சோசியல் மீடியா பேஜை பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரே எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன கவர்மெண்ட்டுக்கு பப்ளிக்கு வேலை பார்க்குறீங்களா, இல்லை அந்த ராகுவுக்கு வேலை பார்க்குறீங்களா? வாங்க போய் அவன்கிட்ட என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவன் வழக்கம் போல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், யார் என்னோட பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணியிருப்பா அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஆச்சா, என்னோட பார்ட்னர் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போதான் மகளிர் சங்கத்திலேருந்து ஆட்கள் வந்து என்னோட பார்ட்னரோட கண்ணை டேமேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. பத்தாவதுக்கு அந்த கிட்னாப்பர் வேற என்னோட பார்ட்னரை நாயை விட்டு கடிக்க விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற போலீஸ்க்கே சிரிப்பு வந்துடுது. அப்படியா சார், சரி சார், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா, நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போதான் அந்த சைக்கோப்பைய ஒரு விஷயத்த கெஸ் பண்ணுறான். என்னோட பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணிட்டு அவன் என்னெல்லாம் அட்டாக் பண்ணுறான். அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது, அவனோட டார்கெட் என்னோட பொண்டாட்டி இல்லை, நான் தான். என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அந்த கிட்னாப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாராயிருக்கும், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவ்வளோதான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே தான்டா நிற்கிறேன் உன் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி இவன் சைகையிலே சொல்லிக்கிட்டு இருக்கான் விராஜ். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுமே அவன் ரொம்பவே பதட்டமாகறா. என்ன சொல்ற நீ, ராகுவுக்கு அப்போ சந்தேகம் வந்துருச்சா, டவுட் வந்துருச்சா, யாரோ ஒரு ஆள் பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவன் யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகறா. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சியா, ராகுவோட சந்தேகம் நம்ம மேலே திரும்புனா, ஆனால் நீ இப்போ உன்னை பாரு, நீ இப்போ எப்படி யோசிக்கிற பாரு, உன் மேலே உனக்கே இப்போ சந்தேகம் வந்துருச்சு, உனக்கு டவுட் வந்துருச்சு, இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு நான் உனக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளும் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயினுக்கு குத்துசண்டை பயிற்சிலாம் கொடுத்துருக்கான் போல, அவளால் ஒழுங்காக அவனை அடிக்க கூட முடியல. என்ன சியா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுறான். உடனே அவள் கோவப்பட்டு அவனை அடிக்க போயிடுறா. அடிச்சும் போடுறா. அவனை அடிச்சு விட்டு சாரி சொல்றா. நீ இப்போ எதுக்கு இப்போ என்கிட்ட சாரி சொன்ன, நான் ஒரு பையங்கிறதுனாலயா, எதுக்கு இப்போ சியா சாரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு சியா, உன்னோட பயத்தை நீ தூக்கி போடாத வரைக்கும் நம்மளோட போராட்டத்தில் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஒருவேளை அவனை மறைமுகமாக அட்டாக் பண்ண முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பிளான் டி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றான். பிளான் டினா என்னன்னு கேட்டா டைரக்ட் அட்டாக்னு சொல்றான். இனிமே அவனை நம்ம டைரக்டாக தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்துட்டாங்க. அப்படி என்னத்தை பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோ, நம்ம சைக்கோ பையன் என்ன பண்றானா, ஹீரோயினோட மொத்த குடும்பத்தையும் ஒரு கைத்துல கட்டி வச்சுக்கிட்டு, எங்க போனா சியா, அவளை நீங்க எங்க கடத்தி வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும் இதெல்லாம் கண்டிப்பா சியா தான் பண்றான்னு. சியாவுக்கு உதவி பண்றது நீங்க தானே, எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு, கண்டிப்பா என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சியா எங்கன்னு மட்டும் நீங்க சொல்லலை, அப்புறம் நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க வாயே திறக்க மாட்டாங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படியா, சரி அப்போ மொத்தமா குடும்பத்தோட செத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மேலேயும் மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டு இருக்கான். உண்மையிலே இவங்க எல்லாரையும் சாகடிக்க போறானா என்னங்கிறது தெரியல. அதெல்லாம் நம்ம ஹீரோயினி கேமரால பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.